ஹலோ எவ்ரிவன், இது கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டில யூனிட் 1 5வது லெக்சர். இது வரைக்கும் நம்ம செக்யூரிட்டி அட்டாக்ஸ் என்ன பார்த்தோம், செக்யூரிட்டி மெக்கானிசம், செக்யூரிட்டி சர்வீசஸ் இப்படி நிறைய பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஸோ கண்டிப்பா ஒரு 13 மார்க்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்ல இருந்து. என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் முன்னாடி கிரிப்டோகிராஃபி. ஸோ கிரிப்டோகிராஃபி பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ சென்டர்ல இருந்து ஒரு ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்ண போறோம். ஸோ அந்த மெசேஜை செக்யூர்டா பாத்துக்கிறது தான் கிரிப்டோகிராஃபியோட வேலை. அது எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ சென்டர் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க, அந்த மெசேஜுக்கு பேர் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் நம்ம என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளெயின் டெக்ஸ்ட் என்னது, சென்டர் சென்ட் பண்ற ஒரிஜினல் மெசேஜ். ஸோ ஒரு காயின் இருக்கு, கலோன் இருக்கு, ஏதோ ஒண்ணு, அது பேர் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை என்ன பண்றாங்கன்னா என்கிரிப்ஷன் அப்படின்னு பண்றாங்க. ஸோ இந்த என்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு அல்காரிதம் இந்த என்கிரிப்ஷன் டெக்னிக்கை வச்சு அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை ஒரு சீக்ரெட் மெசேஜா மாத்திடுவாங்க. ஸோ இப்போ காயின் இருக்குன்னா அதை ஒரு ஏபிசி, ஏதோ ஒரு சிடிஇ, ஏதோ ஒரு சீக்ரெட் மெசேஜா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன். ஸோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ற சீக்ரெட் மெசேஜுக்கு பேரு சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சீக்ரெட் மெசேஜா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, அந்த சீக்ரெட் மெசேஜுக்கு பேரு சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ இந்த என்கிரிப்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கீன்னு ஒரு வேல்யூ வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அல்காரிதம்ல இந்த கீ வேல்யூ வச்சு பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. பிளெயின் டெக்ஸ்ட்னா நம்ம ஒரிஜினல் மெசேஜ், சைஃபர் டெக்ஸ்ட்னா நம்ம கன்வெர்ட் பண்ண சீக்ரெட் மெசேஜ். ஸோ இப்போ டிராவல் ஆகுறப்ப இந்த சீக்ரெட் மெசேஜ் தான் டிராவல் ஆகும். ஸோ அட்டாக்கர் வந்து அந்த சீக்ரெட் மெசேஜை எடுத்தாலும் நம்ம அந்த கீ வேல்யூ தெரியாம அவங்களால பிளெயின் டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால சீக்ரெட் மெசேஜ் தான், சைஃபர் டெக்ஸ்ட் தான் டிராவல் ஆகும். டிராவல் ஆகிட்டு இப்போ ரிசீவருக்கு வந்துருச்சு. இப்போ ரிசீவருக்கு அந்த சைஃபர் டெக்ஸ்ட் புரியாது, அந்த சீக்ரெட் மெசேஜ் புரியாது. ஸோ இதுக்கு நம்ம மறுபடியும் பிளெயின் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா டீக்ரிப்ஷன். ஸோ என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை மறுபடியும் டீக்ரிப்ட் பண்றாங்க. ஸோ இந்த டீக்ரிப்ஷனுக்கும் இங்க யூஸ் பண்ண அதே கீ தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே கீயை யூஸ் பண்ணோம்னா அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை மறுபடியும் பிளெயின் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். பிளெயின் டெக்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் டேட்டா. ஸோ அந்த ஒரிஜினல் டேட்டாவை ரிசீவருக்கு சென்ட் ஆகும். ஸோ இப்படி ஒரு நம்மளோட மெசேஜை ஒரு சீக்ரெட் மெசேஜா கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் ஆகிற மூலமா நம்ம அட்டாக்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்றதுக்கு பேர் தான் இதான் கிரிப்டோகிராஃபி. ஸோ இதுல இந்த என்கிரிப்ஷன் வந்து எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ், இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டியூஷன் டெக்னிக். சப்ஸ்டியூஷன் டெக்னிக், டிரான்ஸ்மிஷன் டெக்னிக், 2 டைப்ஸ் இருக்கு என்கிரிப்ஷன்ல. ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் இத்தனை டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சீசர் சைஃபர், அடுத்து மோனோ ஆல்பபெடிக் சைஃபர். மோனோ ஆல்பபெடிக்ல பிளேஃபர் சைஃபர், கில் சைஃபர் இருக்கு. அடுத்து பாலி ஆல்பபெடிக் சைஃபர்ல விக்னர் சைஃபர், வெர்னம் சைஃபர், அடுத்து ஒன் டைம் பேட் ஓடிபி. ஸோ இது எல்லாமே டீடைல்டா பார்ப்போம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா 13 மார்க் கன்ஃபார்ம். ஸோ எல்லாமே சிம்பிளா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டியூஷன் டெக்னிக்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ சப்ஸ்டியூஷன் டெக்னிக் இஸ் த மெத்தட் இன் விச் த லெட்டர்ஸ் ஆஃப் த பிளெயின் டெக்ஸ்ட் ஆர் ரீப்ளேஸ்டு பை த அதர் லெட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் இருக்கு, இப்போ ஒரு ஆயின்னு ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூஷன் டெக்னிக்ல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹச்சுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீன்னு கொடுக்கும் வச்சுக்கோங்க, இந்த ஏக்கு பதிலாக ஒரு பின்னு கொடுக்கும், இந்த ஐக்கு பதிலாக ஒரு எஸ்ன்னு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஆயிங்கிற மெசேஜை நம்ம டிபிஎஸ்ன்னு ஒரு சைஃபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை ஏதோ ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணிப்போம், டிபிஎஸ்ஸா கன்வெர்ட் பண்ணி இந்த டிபிஎஸ் தான் டிராவல் ஆகும். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த ஹச்சுக்கு பதிலாக வேற ஒரு லெட்டரை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஏக்கு பதிலாக வேற ஒரு லெட்டர், ஐக்கு பதிலாக வேற ஒரு லெட்டர். ஸோ இப்படி ஒவ்வொரு லெட்டரையுமே இன்னொரு லெட்டர் வச்சு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூஷன் டெக்னிக். ஈச் லெட்டர் ரீடைன்ஸ் இட் பொசிஷன் பட் சேஞ்சஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ அதாவது ஹச்சுக்கு பதிலாக டி கொடுத்தோம், ஆனா ஹச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தா டீயும் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கும். ஏக்கு பதிலாக பி கொடுத்தோம், அதுவும் செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ இப்படி பொசிஷன் மாறாது, ஆனா அந்த லெட்டரே சேஞ்ச் ஆயிடுச்சு, அதோட ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதான் சப்ஸ்டியூஷன் டெக்னிக்ஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சீசர் சைஃபர், கில் சைஃபர், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கா, 2 எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்னா வேற ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஆல்பபெட்ஸ்ல மொத்தம் 26 லெட்டர் இருக்கு. ஸோ ஏல இருந்து இசட் வரைக்கும் 26 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அனுப்புற மெசேஜ் இந்த 26 லெட்டர்ல தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஸோ இந்த 26 லெட்டர்ஸ்ல நம்ம ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஏக்கு 0, பிக்கு 1, சிக்கு 2, அது மாதிரி வரிசையா 26 லெட்டருக்கும் இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறோம். அப்படி கொடுத்தா இசட் வரை என்ன வரும், 25. ஸோ 0ல இருந்து 25க்கு ஏ டு இசட் நம்ம கொடுத்துக்கிறோம் ஒரு வேல்யூ, இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ். ஏக்கு 1, ஏக்கு 0, பிக்கு 1, சிக்கு 2 அப்படின்ட்டு இசட் வரைக்கும் 25 கொடுக்குறோம்.
இது ஏன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளைன் டெக்ஸ்ட் வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்த ஆயின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆயின்னு ஒரு வேர்டு இருக்கும். நம்ம இங்க என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்ல என்ன பண்றோம், ஒரு மேத்தமெட்டிக்கலா தான் நம்ம இந்த என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்ல எல்லாமே பண்ணுவோம். ஸோ மேத்தமெட்டிக்கலா பண்றப்ப இந்த ஆல்பபெட்ஸ் வச்சு பண்ண முடியாது. இதனால ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த இண்டெக்ஸ் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹச்சுக்கு என்ன இண்டெக்ஸ் வருது, ஏக்கு என்ன இண்டெக்ஸ் வருது, ஐக்கு என்ன இண்டெக்ஸ் வருது நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பெர்ஃபார்ம் பண்றது மூலமா நமக்கு இன்னொரு சில இண்டெக்ஸ் வரும். இந்த 3 இண்டெக்ஸ்க்கு இன்னொரு 3 இண்டெக்ஸ் வரும். அந்த 3 இண்டெக்ஸ் தான் நம்ம சைஃபர் டெக்ஸ்டோட இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த இண்டெக்ஸை மறுபடியும் நம்ம லெட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு சைஃபர் டெக்ஸ்ட் கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு TUV இது மாதிரி ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் இண்டெக்ஸ்ங்கிறது. இதுக்காக தான் இண்டெக்ஸ் யூஸ் பண்றாங்க. எந்த ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளைன் டெக்ஸ்ட்டை இண்டெக்ஸா மாத்திருங்க. மாத்திட்டு தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து ஒரு இண்டெக்ஸ் வரும். அந்த இண்டெக்ஸை மறுபடியும் நம்ம லெட்டர்ஸா மாத்தணும்னா அது நம்மளோட சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் இண்டெக்ஸ்ங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து மாடு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த மாடு வந்து நம்ம ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்துருக்கோம், மாடுலோன்ட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், 5 mod 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்தா என்ன அர்த்தம்னா 5 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், மீதி என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத 5 mod 4. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதே சிம்பிளா சொல்லிடுவோம். இப்போ 5 4 டிவைட் பண்ணோம்னா ஸோ 4 ரிமைண்டர் வந்து நமக்கு 1 கிடைக்கும். ஸோ நம்ம இப்படி சிம்பிளா சொல்லிடலாம். இதே இது ஒரு பெரிய நம்பர் வச்சிருக்கு அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கால்குலேட்டர்ல போறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தரேன். இப்போ 5 mod 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 5 டிவைடட் பை 4னு பார்த்துடணும். ஸோ 5 டிவைடட் பை 4 பார்த்தா என்ன வரும், 1.25 கால்குலேட்டர்ல வரும். ஸோ இந்த 1 பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ 0.25 மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இங்க 1 வந்தாலும் சரி, 100 வந்தாலும் சரி, 1000 வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று வருது, நம்ம கண்டுக்க போறது இல்லை. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ வருது, ஸோ 0.25 இருக்கு. அந்த 0.25 நம்ம எந்த நம்பர் வச்சு மாடு கண்டுபிடிக்கும், 4 வச்சு கண்டுபிடிக்கும். ஸோ அந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் நம்மளோட ரிமைண்டர். ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். A mod B அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏவையும் பியும் டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணிட்டு அதுல ஒரு வேல்யூ வரும், அது டெசிமல்ல வரும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ மட்டும் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ மட்டும் எடுத்து அதை இன்டூ பின்னு கொடுத்தோம்னா நமக்கு ரிமைண்டர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதான் மாடுங்கிறது. ஸோ இந்த மாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது, எல்லா டெக்னிக்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஜென்ரலா என்ன யூஸ் பண்ணுவோம்னா mod 26. ஏன்னா இங்கிலீஷ்ல 26 ஆல்பாபெட்ஸா இருக்கு. ஸோ mod 26ன்னு யூஸ் பண்ணுவோம். இதை ஏன் யூஸ் பண்றவங்க அது சொல்றேன். ஸோ இந்த mod 26 தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த mod 26 வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 53 mod 26 என்னது, 60 mod 26 என்னது, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் 53 mod 26னா 53 டிவைட் பை 26ன்னு போட போறீங்க. அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதை பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை மட்டும் எடுத்து அந்த 26 மல்டிப்ளை பண்ண போறீங்க. அதுதான் நம்மளோட ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இது மாடு. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் மாடு. நெகட்டிவ் மாட் அப்படின்னா என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம 5 mod 4ன்னு பார்த்தோம். ஸோ 5 mod 4னா ஒன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏதோ ஒரு பெரிய நம்பர் கூட கால்குலேட்டர்ல போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதே இது -5 mod 4 அப்படி வந்தா என்ன பண்ணணும், அதான் நெகட்டிவ் மாடு. இதை எப்படி ஒரு ஃபார்முலா சொல்றாங்க, -a mod b அப்படின்னு இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா b minus a mod b. ஸோ இவ்வளவுதான். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பாருங்க, -5 mod 4ன்னு பார்த்தோமா. ஸோ -5 mod 4 அப்படின்னா என்ன பண்ணணும்னா 4 minus 5 mod 4. ஸோ 5 mod 4ஓட வேல்யூ என்னது, 1. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், 4 minus 1. இதோட ஆன்சர் 3. ஸோ இவ்வளவுதான். -a mod b ஒரு நெகட்டிவ் நம்பர்ல மாடு கேட்டிருந்தாங்கன்னா அதை b minus a mod b கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த நெகட்டிவ் மாடையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதான் இந்த சப்ஸ்டிஷன் டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட்ஸ். இந்த இண்டெக்ஸ் மாட் நெகட்டிவ் மாட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா என்கிரிப்ஷன் டெக்னிக்குமே ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும், ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இதான் பேசிக்ஸ். ஸோ இந்த வீடியோல என்கிரிப்ஷன் டெக்னிக்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்ல என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குங்கிறது பார்த்தோம். ஸோ ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக்கு தேவையான பேசிக்ஸ் என்னென்னங்கிறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பார்க்கலாம், சீசர் சைஃபர்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.